ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விங்க. ஸோ இந்த 100 கொஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்ல இருந்தும் ஐ திங்க் ஜான்ல இருந்து மே வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸும் கவர் ஆகுங்க. ஸோ என்னன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம விடுபட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுவும் இருக்கலாம், ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா 100ல 90% எடுத்துருப்போம். 90 கொஷின்ஸ் எடுத்துருப்போம். ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் என்ன பண்ணிருப்போம், ரீகால் பண்றதுக்காக உங்களுக்காக. ஓகே, நீங்க படிச்சதை ரீகால் பண்றதுக்காக இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க உங்களுக்கு செட் பண்ணிருக்கேன். சோ அது அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது சொல்றோம். சோ லைவ் அட்டென்ட் பண்ணிட்டே இருங்க, ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம்னு சொல்லலாம். சரி, ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? ரெடி எல்லாருமே? ரெடி? 2024 தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் விளையாட்டுத்துறை சார்ந்த நுழைவு இசைவு சீட்டினை அறிமுகப்படுத்திய நகரம் அல்லது நாடு? நீ விளையாட்டுக்கு வந்தனா ஓகே, இசை வச்சுட்டு வச்சுக்கோ, நுழைவு இசை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன நாடு. துபாய் தான் சொல்லிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கார்பன் பிடிப்பு ஆலை எங்கு நிறுவப்பட உள்ளது? கார்பன் பிடிப்பு ஆலை, இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. 3 பக்கம் 4 பக்கமும் நீரால் சூழப்பட்ட கண்ட்ரி. ஐஸ்லாந்து கண்ட்ரியில் தான் நிறுவப்பட உள்ளது. சக்தி எனப்படும் ராணுவ கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது? இது ஈஸி தானே சார், இந்த கேள்விலாம் அப்படியே லட்டு மாதிரி தூக்கிடணுங்க நீங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே சக்தி நடைபெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் அனுசரிக்கப்பட்ட எந்த நாள்ல அனுசரிக்கப்படுகிறது? சோ கரெக்டா பார்த்தா நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? உழைப்பாளர்கள் தினம் மே தினத்தை உருவாக்கியவர் மே 1 சிங்காரத வேலர் உருவாக்கினாரா? அப்ப அந்த உழைப்பாளர்களுக்காக தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா மே 11 சொல்லிட்டு சொன்னோமா? சோ அப்ப மே 11 தான் ஆன்சர். ரைட்டு. சோ எக்ஸலன்ட் கைஸ், குட் குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான நோட்டாக்கள் பதிவான தொகுதி எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதிகமாக தான் அங்க நோட்டாவே பதிவாச்சான். தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆனா லைவ் மட்டும் எப்படி போறது, கண்டினியூவா பாருங்க. சோ க்ளூ கொடுத்துங்களா நானு? அதுதான் தூய்மையான நகரம், அங்க தூய்மையா இருக்கான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, நான் தூய்மையா யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நகரம் தான் இந்தூர் நகரம். அங்கதான் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அடுத்து 6th ஒன், ஆயுத மோதலில் கலாச்சார சொத்துக்களை பாதுகாப்பதற்கான ஏக் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது? நம்ம கேட்டது என்னன்னா ஏக் உடன்படிக்கை கையெழுத்தான நாள். இது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுங்க. குரூப் 2 வரைக்கும் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் கொடுப்பாங்க. 54 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெரியம் ஒலியாண்டர் என்பது யாது? நெலியர், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் தாவர பெயர் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு அறிவியல் பெயருங்க நெரியம் ஒலியாண்டர் என்பது. பூக்கும் தாவரத்துக்கு தான் சொல்றாங்க. தீர்த்த அல்லி பள்ளத்தாக்கு எந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டது? நான் எல்லாத்துக்குமே க்ளூ கொடுக்குறேங்க. தீர்த்த அல்லி பள்ளத்தாக்கு, அவன் நமக்கு தண்ணியே தரமாட்டான். யாரா? கோவா தண்ணி தருவான், கேரளா தண்ணி தருவான், ஆந்திராவும் தண்ணி தருவான், கர்நாடகா தண்ணி தர மாட்டான். அப்ப கர்நாடகா தான். எல்லாத்துக்குமே க்ளூ கொடுத்துட்டு வரேன். பின்வருவனவற்றில் எது எத்திலீன் ஆக்சைடு பயன்பாடு அல்ல? இப்போ ரீசெண்டா கொடுத்துருக்காங்க, எத்திலீன் ஆக்சைடு பயன்பாடு அல்லன்னு சொல்லி கேட்கறது. ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு எத்திலீன் ஆக்சைடு. ஆனா இதுக்கு பூச்சிக்கொல்லிகளுக்கு பயன்பட தொற்று நீக்கம், சிட்ரஸ் பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு, இப்ப பழம் எல்லாம் பழுக்க வைக்கிறதுக்காக வந்துச்சு பாத்தீங்களா? இந்த திராட்சை, இந்த கிரீன் திராட்சை எல்லாம் சீக்கிரமா பழுத்துது. அந்த காரணத்துக்காக தான் இந்த எத்திலீன் ஆக்சைடு பயன்படுத்திருக்காங்க. பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்திருக்காங்க. பட் ஆனா ரசாயன ஆயுதம் தயாரிக்க எத்திலீன் ஆக்சைடு பயன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10வது, சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாக்லாந்து பகுதி எங்கு அமைந்துள்ளது? அவங்க நம்ம இந்தியா கூட 106 கிலோமீட்டர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க,
எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த கண்ட்ரி. என்ன சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க நிறைய கத்துக்கலாங்க கைஸ். இனி வர 3 மாசமும் 360 கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்றீங்கன்னா 100ல கண்டிப்பா 300 கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லி தரேன் ஸ்டாட்டிக்கோட. கமா ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் தான் ஆன்சர் ரைட். 11வது மெத்தோட்ரெக்ஸ் மெத்தோட்ரெக்டஸ் அப்படி எதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது? எதற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறதுங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, புற்றுநோய் வந்தா நம்ம மத்தையில தான் படுத்தாகணுன்ற மாதிரி புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தாக பயன்படக்கூடியதுதான் மெத்தோரெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பின்வரும் எந்த பிரிவானது ஒரு வேட்பாளரை 2 இடங்களில் போட்டியிட அனுமதிக்கிறது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. தெரியலனா தெரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பின்வரும் எந்த பிரிவானது ஒரு வேட்பாளரை 2 இடங்களில் போட்டியிட அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். பிரிவு 33 கிளாஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க. ஓராங்குட்டான் அரசு முறை யுக்தியினை தொடங்கிய நாடு? இந்த ஓராங்குட்டான் இருக்குல்ல அந்த இனங்கள்லாம் அதெல்லாம் அரசு முறை யுக்தின்னு சொல்லக்கூடியதுங்க. அது காப்பாத்துறதுக்காக ஒரு யுக்தியை தொடங்கியிருக்காங்க ஒரு நாடு. எந்த நாடு? ஓராங்குட்டான்லாம் எந்தல இருக்கும், எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த நாடு இருக்கும்? நான் சொல்றதுல க்ளூ பிடிச்சிடணும். மலேசியாவில தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது ஐக்கிய நாடுகளின் சபை 19வது வனவிலங்குகளுக்கான மன்றமானது எங்கு நடைபெற்றது? இது ஒரு இம்பார்ட்டன்ட். UNFF அப்படின்னு சொல்லக்கூடிய சபை எங்கு நடத்தப்பட்டதுன்னு கேட்கிறோம். ஒரு பாட்டு இருக்கும் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல, அவ்வளவுதான். அந்த பாட்டு கேட்டவனே என்ன பண்ணணும், அப்போ இந்த ஐக்கிய நாடுகள்னால யூஎன்னாலே அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல தான் இருக்கு. சோ அப்படிதான் சொல்லிடணும். அடுத்தது மேற்கத்திய நைல் வைரஸ் எதன் மூலம் பெருமளவில் பரவுகிறது? இது யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு காஃபி. சார் காஃபி தரீன்றீங்க திடீர்னு, டீ தானே சொல்வீங்க அப்படின்னு தோணும். ஆனா இந்த நைல் வைரஸ் பத்தி பயங்கரமா கொஸ்டின்ஸ் இருக்கு. நிபா வைரஸ் வேற, நைல் வைரஸ் வேற. கரெக்டா கரெக்டா கரெக்டா. சோ நிப்பான்றது வவ்வால்கள் மூலமா பரவுங்க. நிப்பா வந்து வவ்வால்கள் மூலமா பரவும். சோ கொசுக்களின் மூலம் பரவுறது தான் வந்து பாத்தீங்கன்னா நைல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விஷம் எனப்படும் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய பெட்டகங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? நான் வச்சுக்கோங்க டைரக்டா கேட்பாங்க, விஷம் எனப்படும் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய பெட்டகங்கள் எதற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ சார் எனக்கு உதவி தேவைப்படுது, அடிபட்டுச்சு எனக்கு, அப்ப நான் எதை தருவேன்? பீஷ்ம பலம் வாய்ந்தவனை கூப்பிடுவேன், பீஷ்மரை தான் கூப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. சோ மருத்துவ உதவிக்காக கொண்டு சொல்லுவாங்கப்பா. விஷம்னா மருத்துவ உதவி. அடுத்தது 2023-24 ஆண்டு நிதியாண்டில் இந்தியாவில் மிகப்பெரிய வர்த்தக பங்குதார நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? இவங்க நிலப்பரப்புல 3வது இடத்துல இருக்காங்கப்பா. இப்ப ஆன்சர் பண்ணுங்க. நிலப்பரப்பில் 3வது இடம் உள்ள நாடு யாரு? சீனா நாடுதான் இருக்கிறார்கள். அடுத்து ஒரு காலத்தில் சஹில் என்று அழைக்கப்பட்ட தொலைந்து போன பெரும் கண்டம், அது மிகப்பெரிய கண்டம் எங்கு அமைந்துள்ளது? அப்போ ஒரு கண்டம் தொலைந்து போயிருக்கு, சாஹில் என்று அழைக்கப்பட்ட கண்டம். சோ நான் ஒரு க்ளூ கொடுத்தேன்னா உலகிலே மிகப்பெரிய பெருங்கடல் அங்கதான், அந்த கடல் தான் சொல்லுவோம். உலகிலே மிகப்பெரிய பெருங்கடல்னா அது சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணிடணும்? பசிபிக் பெருங்கடல். இங்கதான் ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய கண்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அது தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நவீன காலத்தில் தனது பனிப்பாறைகள் முழுவதும் இழந்த ஒரு நாடு. இது நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்க அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஈஸியா அடிச்சிருவீங்க. யாரு? வெனிசுலா நாடுதான். தர்காஷ் எனப்படும் தீவிரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? தம்பி
நீ அமெரிக்கா போனாலும் என்ன மறந்துடக்கூடாது, அதான் தர்காஷ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. உலகின் முதல் அதிவேக 6G முன்மாதிரியை சாதனையை சமீபத்தில் வெளியிட்ட நாடு. நான் சொன்னேன் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். நம்ம 5Gல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட 5G இல்லைன்றதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் ஆனா 6G யாரு, ஜப்பான் கொண்டு வந்துட்டாங்க. அது பாத்தீங்கன்னா இது பேரே அதாங்க, IGLA இல்காஸ் வான்வழி பாதுகாப்பு அமைப்பினை தயாரித்துள்ள நாடு. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாரிச்சிருப்பாங்க. ஆனா நான் ஒரு க்ளூ தரேன் பாருங்க, நிலப்பரப்பில் அதாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. சோ ஜாகிரபி ரிலேட்டடாவும் போயிடுறேன் நான் உங்களுக்கு. S-400 மிசைல் நம்ம அங்க தாங்க வாங்கியிருக்கோம். எந்த கண்ட்ரி, கமான். ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது, நெம்ரூட் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? நெம்ரூட் எரிமலை, நெம்ரூட்டுக்கும் நம்ம கலிஃபா மூமெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடக்கும். கலிஃபா இயக்கம் எங்க இந்தியாவில சவுகத் அலி பஜாஸ்கர், மௌலானா சவுகத் அலின்னு சொல்லிட்டு சவுகத் அலி இருக்காங்க பத்தியா, அவங்க பண்ணுவாங்க. அலி சகோதரர்கள் பண்ணது. கலிஃபானா அப்ப எந்த நாடா இருக்கும், டர்க்கி அப்படின்ற நாட்டுல தான் நெம்ரூட் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. சோ நான் க்ளூ கொடுக்கும்போதே நீங்க ஆன்சர் போட்டுறீங்க. குட்ங்க, எக்ஸலன்ட் கைஸ். 2023ஆம் ஆண்டு உலகளாவிய இணைய முடக்கத்தில் முன்னிலையில் உள்ள நாடு. சோ இது அடிச்சு தூக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா இணைய முடக்கம்னா டக்கு டக்குன்னு இணையம் முடக்கிட்டே இருக்குப்பா. எந்த நாடு? இந்தியா. இந்தியா தான். 2024ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் சார் சொல்றீங்க? ரோட்டர்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டை நடத்துறாங்க. ஏன்னா இயற்கை எரிவாயுவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. ப்ளூ ரெசிடென்சி என்று அழைக்கப்படுகின்ற சுற்றுச்சூழல் வகையாளர்களுக்கான நீண்ட கால அளவில் வசிப்பதற்காக ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்திய நாடு. என்னன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மரங்கள் நடுறோம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அவங்க தான் ப்ளூ ரெசிடென்சின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இவங்க மரம் நடுறது எல்லா விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு நாடு. நோ க்ளூ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுங்க. ஐக்கிய அரபு அமீரகம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போது மீண்டும் திருத்தப்பட்டது? கேள்வி என்னன்னா, கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். ஆனா நான் கேட்டது என்ன கேட்டிருக்கேன், திருத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கேன். ஆஹா, திருத்தப்பட்ட ஆண்டு தெரியலையே சார். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, உங்களால முடியும். திருத்தப்பட்ட ஆண்டு 2019. பின்வருவனவற்றில் உலகின் முதல் தேசிய பூங்கா எது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா USA அமெரிக்காவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு கலர்ல குறிப்பாங்க. சோ என்னன்னா எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்கப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்னா நெட்ல அடிச்சு பார்த்தாலும் சூப்பரா தெரியும். எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க் தான் வேர்ல்டு நம்பர் 1 நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 கிடையாது, அதான் ஃபர்ஸ்ட் தேசிய பூங்கான்னு சொல்லுது. இந்தியாவில் எடுத்தீங்கன்னா யார் சொல்லலாம், ஜிம் கார்பெட் சொல்லலாம். ஆனா நம்ம உலக அளவில் கேட்கிறப்போ எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்ன்றது கண்ணை மூடிட்டு போடலாங்க. 2027ஆம் ஆண்டு மகளிர் உலக கோப்பை போட்டியினை நடத்த உள்ள நாடு. விளையாட்டு போட்டிகள் இருந்து ஒரு கேள்வி இருக்கும். 27 யார் நடத்த போறாங்க? பிரேசில் நாடு தான் நடத்த போகுதுங்க. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பா வெள்ளை பளிங்குக்கல் எந்த மாநிலத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டது? சொன்ன மோடியோட தொகுதிங்க அது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. அம்பா மோடி தொகுதி அப்படின்னு நினைச்சுக்கணும். அம்பா வெள்ளை பளிங்குக்கல் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கிறது. சோ இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பின்வருவனவற்றில் 1961ஆம் ஆண்டு தேர்தலை நடத்த விதிகளின்படி 17வது சி படிவத்தில் வெளியிடப்படாதது எது? அந்த ஒரு படிவத்தில் வெளியிடப்படாது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை, ஒரு தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை, வாக்களிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவர்கள்
செய்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் கேட்டிருக்கேன். ஏன் கேட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் நடந்ததால கேட்டிருக்கேன்ப்பா. இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சோ இந்த படிவத்துல இது 3மே இருக்குங்க. 1, 2, 3 இது 3மே இருக்கும். 4th ஒன் வந்து இருக்காது. போட்டியிடும் வேட்பாளர் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிசைட் எல்லாம் பண்ண முடியாது. யாருமே போட்டியிடலாம். அப்படியே எலிமினேஷன் பண்ணா போட்டுடலாமா பாருங்க. சோ அதுதான் இங்க சொல்றோம். அனைத்து வானிலையிலும் போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய வகையான லேசா சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? சேலா. சரிங்க, லேசான்னு சொல்லிட்டேன். சேலா சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? அனைத்து வகையிலும் நான் கும்பிடும் அருணாச்சலேஸ்வரர் என்னை கைவிட மாட்டார். இப்ப போடுங்க பார்க்கலாம் ஆன்சர். சேலா அப்படின்னாலே எங்க வந்துடணும், அருணாச்சலேஸ்வரர் பாத்துக்கணும். அடுத்து, ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா படிச்சுதான் போட்டணும். யாருன்னா, நான் தமிழ்ல சொல்றேன். IMF. யாருன்னா கரெக்டா அடிங்க பார்க்கலாம் தமிழ்ல இது என்னன்ட்டு. IMF இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன அப்படிங்க? இதோட ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசில இருக்குப்பா. சார் இவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், மூணாவது தமிழ். தமிழ் வந்துச்சு, வந்துச்சுங்க சார். தமிழ்ன்ற பேர் கொண்டு நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. சர்வதேச நாணய நிதியம் தான் சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். போர்பஸ் இதழின் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஓஹோ, விளையாட்டு வீரர்கள் அதிகமா சம்பளம் ஒருத்தர் வாங்குறாராம். அவர் இன்ஸ்டால வந்தாலும் சரி, பேஸ்புக்ல வந்தாலும் சரி, யூடியூப்ல வந்தாலும் அவருக்கு மட்டும் ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துல 7 மில்லியன் வந்துருவாங்க சப்ஸ்கிரைபர். அவர் ஒரு கால்பந்து வீரர். அப்போ கோலி கிடையாது, ஜாம் ரவீன் கிடையாது. இவங்க 2 பேர் இருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் வருவாங்க. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வராருன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. 35வது. MG நரேகா தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கும் மாநிலம் எதுங்க? சவுத் கிடையாதுங்க. இப்ப போட்டுருங்க. இது சவுத் ஸ்டேட் கிடையாது. ஹரியானா மாநிலம். இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனை எப்பொழுது நடத்தப்பட்டது? ஞாபகம் இருக்குங்களா? இந்திரா காந்தி அம்மையாரால் பண்ணப்பட்டிருக்கும். மே 18, 1974. 1974 மே 18ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். சரிஷ்கா புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? சரிஷ்கா. நான் மணல்ல போய் சறுக்கிட்டு போயிட்டேன். அப்ப மணல்கள் அதிகமா இருக்கும் அங்க. என்ன மாநிலம்? மணல்ல சறுக்கிட்டு போயிட்டு அங்க போய் புலி கிட்ட மாட்டிக்கிட்ட. சரிஷ்கா புலிகள் காப்பகத்துக்கிட்ட. அப்ப அங்க என்ன புலிகள் காப்பகம்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜஸ்தான். இத்தாலி ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு போட்டியில் 2வது முறையாக பட்டம் வென்றவர் யார்? சோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் படிச்சாகணும். சோ எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கொடுத்துருக்கோம். அலெக்சாண்டர் ஸ்வெர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கொடுத்திருக்கேன். உலகின் மிக உயரமான வானியல் ஆய்வுக்கூடம் எங்கு திறக்கப்பட உள்ளது? இங்க நான் எக்ஸ்ட்ரா குழு தரேன் பாருங்க. இங்க தாமிரம் அதிகமா கிடைக்குமாப்பா. என்னப்பா? தாமிரம் என்பது அதிகமா கிடைச்சிட்டே இருக்கான். சோ அதனாலதான் இங்க திறக்கப்பட்டிருக்கான். எந்த நாடு? சிலி என்ற நாட்டில் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. சிலியில் தாங்க தாமிரம் அதிகமா கிடைக்கும். அப்போ வானியல் ஆய்வுக்கூடம் எங்க அமைக்கப்படுதுன்னா சிலின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். ஆஹா, பெர்ப்ளூ ரோ சல்போனிக். பெர்ப்ளோ ரோஸ் சல்போனிக் அமிலம். ஓகே, படிச்சிருங்க. எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஒட்டாத தன்மையுடைய சமையல் பாத்திரங்களில் இது பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட். மேட்ஸ் புலம்பெயர்வு திட்டத்தின் பயனாளிகள் யார்? பட்டதாரிகள். சமீபத்தில் எந்த மாநிலத்தின் அரசு வேலைவாய்ப்பில் ஓபிசிக்கான இடஒதுக்கீடை அதிகரிக்க தேசிய பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் பரிந்துரைத்தது?
அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓபிசிக்கான இடஒதுக்கீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த மாநிலங்கள்? ஆனா 2 மாநிலங்கள்ங்க. நான் வேணா அந்த மாநிலத்தோட மாநில விலங்கு சொல்றேன். அடுத்து தூக்கி பார்க்கலாம். ஒரு இடத்துல ஃபிஷிங் கேட் அந்த மாநிலத்தோட விலங்கு. மீன் பிடிக்கும் பூனை ஒரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மான், பிளாக் பக் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பிளாக் பக் அப்படின்னு ஒரு மான் இருக்கு. சோ கரெக்டா நான் கொடுத்துருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்கேன்னா 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஸ்டேட்டோடைய அனிமல்ஸ் நேம் கொடுத்துட்டேன். யார் கரெக்டா போடுறீங்க பார்க்கலாம். சார் 2மே இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்கம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம், வந்துட்டே இருங்க, பாத்துக்கலாம். அடுத்தது, தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? 21 வயசு ஆயிட்டல நீ தீவிரவாதி ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க, மே 21 அனுசரிக்கப்படுகிறதுப்பா. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் சமீபத்தில் இணைந்த நாடு? இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருகிராம்ல இருக்குப்பா. குருகிராம்ன்றது பஞ்சாப் ஹரியானா பகுதியில் இருக்கும். அப்ப ரீசெண்டா இருந்தது ஸ்பெயின் தாங்க இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் பிரத்யேக பல் அலைநில விண்வெளி ஆய்வகம் எதுன்னு கேட்டிருக்கோம். போதுமா? சோ இன்சாட் இதெல்லாம் வராது, இதுவும் வராது. சோ ஆஸ்ட்ரோசாட் தான் வரும். நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசினை வென்றவர் யார்? கேள்விப்பா இது. சர்வதேச புக்கர் பரிசை வாய்ப்பு இருக்கு. ஜெனின் இயர்பென்பெக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 10வது உலக தண்ணீர் மன்றம் எங்கு நடத்தப்பட்டது? நீ எனக்கு தண்ணி கொடுக்கலாம் பலி ஆயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி என்ற நாட்டில் தான் நடத்தப்பட்டது. 48. இந்தியாவின் புதிய ஓட்டுநர் உரிமை விதிகள் என்று முதல் அமலுக்கு வருகிறது? சோ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்கப்பா. ஹெல்மெட் போலனா 1000 rupees ஃபைன் இருக்கு, ரேஷ் டிரைவ் பண்ணா இருக்கு, ஹிட் அண்ட் ரன் இருக்கு. எல்லாத்துக்குமே ஜூன் 1, 2024 மறக்க கூடாது. அடுத்தது, சமீபத்தில் எந்த நாட்டின் சந்தை மூலதனம் $5 trillion மதிப்பை கடந்தது? நாம கிட்டத்தட்ட 47 trillion 47 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரில்லியன் வச்சிருப்போம். ஸோ ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், 5 trillion இப்ப ரீசெண்டா கடந்துட்டோங்க. 50வது கேள்வி, 2024ஆம் ஆண்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? வெரி 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 இம்பார்ட்டன்ட். யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு காஃபி. பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல நம்ம 159 ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்பத்தி 9வது. கேன்ஸ் திரைப்பட விருது விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்திய பட நடிகை? ஆஹா, கேன்ஸ் திரைப்பட விருது விழாவில் இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோங்க. ஆனா கண்டிப்பா கேட்டானா மிஸ் பண்ணக்கூடாது. அனுஷ்யா சென்குப்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் ஆலியா பட் தான் போட்டீங்க. கிடையாது கிடையாது, அனுஷ்யா சென்குப்தா. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 2023-24ஆம் ஆண்டின் அரிசி உற்பத்தியில் இங்க நல்லா கவனிச்சுங்க, தென் மாநிலம் முதலிடம் எது? தென் மாநிலங்களில் முதலிடம் நான் இப்படி போட்டு காமிச்சிடுறேன். மேற்கு வங்கம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஆனா இது தென் மாநிலம் கிடையாது. தென் மாநிலம்னா இதுக்குள்ள இருக்கதான் தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா இருக்கும், ஹைதராபாத் இருக்கும், ஆந்திரா இருக்கும், கர்நாடகா இருக்கும், தமிழ்நாடு இருக்கும், கேரளா இருக்கும். புரியுதுங்களா? ஆஹா, எல்லா மாநிலத்தையும் ஒன்னா வச்சுட்டோம். ஸோ யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலங்கள் தாங்க அரிசி உற்பத்தியில. தென் மாநிலங்களில் முதலிடம் யாரு? தெலுங்கானா அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது, இந்தியாவின் முப்படை கூட்டு பயிற்சி கூட்டு கட்டுப்பாட்டு பிரிவுகளில் ஒன்று எங்கே அமைந்துள்ளது? ஸோ 3 படைகளுக்கும் நான் உத்தரவாதம் தரணும்னா ஒரு இடத்துல வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்.
சோ அது ஒரு தீவுங்க. ஆஹா, இங்க 2 தீவு இருக்கா? எரிமலை இருக்குங்க அந்த தீவுல. இப்ப போதுமா? என்ன எரிமலை? பாரன் எரிமலை. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எங்க இருக்கு? அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுல இருக்கு. அதான் பாரன் எரிமலை. அங்கதான் இந்த கட்டுப்பாட்டு பிரிவுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது, கார்பன் விலை நிர்ணயத்தில் நிலை மற்றும் போக்குகள் 2024 என்ற அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன் இது. ஆஹா, சொல்றீங்களே. வேர்ல்டு பேங்க். சார், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே வைக்கணும் சார். அப்படிலாம் கேட்க கூடாது. வேர்ல்டு பேங்க்னா ஈஸியா வச்சுலாம்ல. உலக வங்கி தான் அதை வெளியிட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ரெமல் புயல் யார் வழங்கியிருக்காங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிட்டோம், ரெமல் புயல்லாம் ஜனவரி மாசமே நான் ஒரு 10 புயலுக்கு அடுத்த வரிசையா சொல்லிட்டேன், என்னென்ன புயல் தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரெமல் ஓமன் நாடு பெயர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? அடுத்தது, நகர்ப்புறங்களில் 15 முதல் 29 வயதுக்குட்ட உட்பட்டவர்கள் மத்தியிலான வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகமாக பதிவாகி உள்ள மாநிலம். நாமளும் தான் எடுத்துக்கலாம். உண்மைதானுங்க. பட் நம்ம நகர்ப்புறங்கள்ல கேட்டாங்க. சார், எதுல இருந்தாலும் நம்ம இருப்போம் சார். இப்ப ரீசெண்டா அதிகமா பதிவானது யாருன்னா கேரளா. இப்பதாங்க ரீசெண்டா பதிவாயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பாளர்களின் ஆண்டாக குறிப்பிடப்படும் ஆண்டு. மிஸ் பண்ணக்கூடாது கைஸ், கவனிச்சுக்கங்க. 2023, 2024, இங்க எழுதிங்க 2025, 2026. பாருங்க, 2023 என்னது? திணை ஆண்டு. ஐநாவுடைய திணை ஆண்டு. ஒட்டகங்கள் ஆண்டு. 25 கூட்டுறவு ஆண்டு. 26 மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? மேய்ச்சர்கள் மேய்ப்பவர்களின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது 2026. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா என் பேர் ஞாபகம் வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே. சோ அதை மிஸ் பண்ணாம அடிச்சிருங்கன்றத சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த போயிடலாங்க. ஐயோ, இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்னா அதனால அப்படி ஆயிடுறீங்க. ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? தீபா கர்மகார் அப்படின்னு தான் வின் பண்ணிருக்காங்க. சேலம் மத்திய சிறைச்சாலை எப்போது கட்டமைக்கப்பட்டது? சரி, ஏன் சார் இந்த கேள்வி கேட்டீங்க உங்களுக்குள்ள தோணும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு, அதனால இந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்க. ஹைகோர்ட்லாம் ஃபார்ம் பண்ண இயர் தான் 1862. 3 கோர்ட், பம்பாய், கொல்கத்தா, சென்னை, 3 இடத்துலயும் கோர்ட் நிறுவுறப்போ சென்னை சேலம் மத்திய சிறைச்சாலை கட்டமைக்கப்பட்டது. அடுத்தது, இந்திய நாடானது எந்த நாட்டுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது? அங்க எப்படி சொல்றது, அதிகமா பற்றாக்குறை இருந்திருக்கு. வர்த்தகம் நடக்கும், ஆனா பற்றாக்குறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த நாடு? 3 பேர் நமக்கு ஜாலியா இருப்பான். நம்ம பங்காளி மட்டும் தான் நமக்கு பிரச்சனை கொடுப்பான். யாருக்கு இப்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்க. நம்ம பங்காளி சொல்லிட்டீங்களே சார், இதுக்கப்புறம் எப்படி சார் விடுவோம்? நம்ம பக்கத்து நாடு யாரு பாருங்க, சீனாக்காரன் தான் கூட வர்த்தக பற்றாக்குறை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, முதல் உலகளாவிய சதுப்பு நில மதிப்பீடு ஆனது எந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டது? ஆஹா, இதை நான் எப்படி சொல்றதுன்னா, ரெட் லிஸ்ட்ல வருவாங்க இந்த அமைப்பு. அது இல்லாம சதுப்பு நில தினம் Feb 2 அவங்க தாங்க இது பார்ப்பாங்க. IUCN அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க. அடுத்தது, சஞ்சார் ஜாதி முன்னெடுப்பின் நோக்கம் யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சஞ்சார் ஜாதி முன்னெடுப்பு. ஏன்னா உங்க போன்ல எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்க, உள்ள போங்க, லிங்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா? சோ அதுல என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி காணாம போயிட்டே இருக்கும். அப்போ மோசடி குறுஞ்செய்திகளை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரதுதான் இந்த சொல்றாங்க. சோ மோசடி குறுஞ்செய்தினா சஞ்சார் ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடுத்தது, ஐக்கிய நாடுகளின் சபையின் 2023 ஆண்டிற்கான ராணுவ பாலின சமத்துவ ஆதரவாளர் விருதை பெற்றவர் யார்?
இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆகணும், வேற வழி கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். மேஜர் ராதிகா சென் என்றவங்க தான். அடுத்தது, புதுமை பெண் திட்டத்தின் நிதி உதவி வழங்கீட்டுக்கான கணக்கீடு காலம் யாது? சோ இது வரைக்கும் தான், இதுல இருந்து இது வரைக்கும் தான் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. சொல்லுங்க போகலாம், சீக்கிரம் 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 சீக்கிரம். அவங்க ஆனா கம்பல்சரி என்ன மீடியம் படிச்சிருக்கணும்? தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்கப்பா. தேர்தல் விவகாரங்களில் நீதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஓஹோ, அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த சட்டப்பிரிவே என்ன பண்றாங்க, அமன் பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. நூத்தி 29வது பிரிவுன்னு சொல்றாங்கப்பா. சமீபத்தில் பர்வா என்ற இணையதளத்தின் தொடங்கிய அமைப்பு எது? தமிழ்ல சொல்லி விட்டுலாமா? இங்கிலீஷ்ல சொல்றேன். இந்திய ரிசர்வ் வங்கி தான் தொடங்கியிருக்காங்க. குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இங்கதான் குன்னோ தேசிய பூங்கா இருக்கும். அங்கதான் குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மத்திய பிரதேசம். உத்பவ் திட்ட எதனுடன் தொடர்புடையது? பாதுகாப்பு உக்தியுடன் தொடர்புடையது. கொழும்பு செயல்முறை பிராந்திய குழுவின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட நாடு? சோ இது ஈஸியா போட்டுடலாங்க. கொழும்புன்றது இலங்கையில இருக்கு, அப்ப இலங்கை கிடையாது. யார் ஏத்திருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்தியா தாங்க ஏத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது, சமீபத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கொசுக்கள் எங்கு வெளியிடப்பட்டன? ஐயோ இதெல்லாம் ஒரு கொடுமைங்க. ஆப்பிரிக்கா நாட்டுங்க இது. எல்லாமே ஆப்பிரிக்கா நாடா? ஆன் ஆஃப் ஆப்பிரிக்கான்ற நாட்டுல இருக்கும். கொசுக்களை மரபணம் செஞ்சு விட்டுருக்காங்க. டிஜிபவுட்டி அப்படின்ற நாடுதாங்க. ஃப்ரண்ட் பனிப்படல அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? பனிப்படலனாலே வட துருவம் தென் துருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் க்ளூ வேர்ட் சொல்றேன். எங்கன்னா வட துருவம் தென் துருவம்னா அண்டார்டிகால் அமைந்துள்ளது. டாக் அமர் ஜோல்ட் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? சோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியை காக்கிறவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பதக்கம் தாங்க. இந்த டாக்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேச்சுவார்த்தை மூலமா ஒருத்தர் அமைதி கொடுத்தாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க அமைதி காப்பு படையினருக்காக கொடுத்தது. அடுத்தது, பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? யூபிஎஸ்சி. டிஎன்பிசி வேற, யூபிஎஸ்சி வேற. ஆப்ஷன் சி, ராகேஷ் ரஞ்சன். ரெட் பிளாக் பயிற்சி யாரால் நடத்தப்பட்டது? ஆல்ரெடி இது பார்த்திருக்கோம். பல்வேறு நாடுகள் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, ரெட் பிளாக் பயிற்சியில ஈடுபட போறோம்னு சொல்லியிருந்தாங்க. எந்த நாட்டுல போயிருக்குன்னு சொன்னாங்க? அமெரிக்கா நாட்டுல தான். பிரகதி 24 நிகழ்வு எதனுடன் தொடர்புடையது? ட்ரை பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேத புத்தாக்கத்தோட தொடர்புடையது. சமீபத்தில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகள் பட்டியலில் இருந்து தாலிபான் அமைப்பினை நீக்கிய நாடு? ஓஹோ, தாலிபான் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத பட்டியலே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்களாம். யார் பண்ணிருப்பாங்க? நிலப்பரப்புல 11% அவன் தான் வச்சிருக்கான். அவன் தான் பண்ணது. ஒவ்வொன்றுக்கும் க்ளூ தரேன் வாங்க. ரஷ்யா தான். உலகிலேயே முதல் முறையாக மரத்தாலான செயற்கைக்கோளினை உருவாக்கிய நாடு? ஓ, இந்த 6G கண்டுபிடிச்சவன் தான்ப்பா. 6G கண்டுபிடிச்சவன் தான் என்ன பண்ணிட்டான், மரத்தாலான செயற்கைக்கோளை உருவாக்கிட்டான்ப்பா.
ஜப்பான் தான். அறிவால் மூக்கு உள்ளான் என்பது என்ன சார் திடீர்னு அறிவால் மூக்கு உள்ளான் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இருக்கிறது என்னன்னு கேக்குற, மீனா, பாலூட்டியா, பறவை இனமா, தாவர இனமா? எக்ஸாக்டா வலசை போகும் பறவை இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அதிக அரசியல் பேரணிகள் பதிவான மாநிலம். அப்படியே பேரணிகள் போயிட்டே இருக்கும் அதிகமா. யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க? சும்மா சும்மா சண்டை போட்டுனே இருந்தாங்க பிஎம் எலெக்ஷன்ல. தமிழ்நாடு தாங்க. உலக சுகாதார அமைப்பின் 2024ஆம் ஆண்டு சுகாதார மேம்பாட்டிற்கான நெல்சன் மண்டேலா விருதினை வென்ற நிறுவனம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். இந்த நிறுவனத்தை மிஸ் பண்றாதீங்க. ஆப்ஷன் சி நிமான்ஸ் பெங்களூர். ஃப்ரீ ஃபயர் ஆய்வு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? கேமிங் சென்டர்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் தான் நிலவில ஃபர்ஸ்ட் கால் வச்சாங்க. பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ஜப்பான் நிறுவனம் பேருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பேருங்க. இது சைனா நிறுவனம் பேருங்க. இது வந்து அமெரிக்கா நிறுவனம் பேருங்க. யுஎஸ்ஏ நிறுவனம். இப்ப பாத்தீங்கன்னா நாசா தான் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பேர்கள்ல எழுதி வச்சுக்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய உணவுக் கொள்கை அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு. சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம். பின்வருவனவற்றில் கவாங்கோ ஷாம்பேசி எல்லை தாண்டிய பிராந்திய காப்பு பகுதியினை அங்கமாக இல்லாத நாடு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கு அவங்க 2 பேருக்கும் நடுவுல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இப்ப நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கவாங்கோ ஷாம்பேசி எல்லை எந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டான்சானியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கவாங்கோனா டான்சானியா. அடுத்தது 2023ஆம் ஆண்டின் ஐசிசி ஒருநாள் போட்டிகளின் சிறந்த ஆட்டக்காரர் விருதை பெற்றவர் யார்? இதெல்லாம் தப்பு பண்றாதீங்க guys. 2023ஆம் ஆண்டு த ஒன் மேன் கிங், த கிங் ஆல்வேஸ் கிங், விராட் கோலி தான் சொல்லியிருப்பாரு. உலக சுகாதார அமைப்பின் 77வது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜெனீவாவில் நடைபெற்றது. தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இது ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட் கேள்வி. யார் ஆன்சர் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு டீ சொல்லிடலாம். காஃபின்றீங்க டீன்றீங்க, கண்ணில் காமிக்க மாட்டீங்களா ஐயா? காட்டுறங்க ஐயா. ஜூன் 2 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கிளாடியா ஷென்பவும் என்பவரை தமது முதல் பெண் அதிபராக தேர்வு செய்த நாடு. அப்ப அந்த நாட்டுல நான் இந்த கேள்வி இப்படி மாத்திருக்கேன் பாருங்க. முதல் பெண் அதிபராக தேர்வு செய்த நாடுன்னு சொல்லி கேட்டிருந்தா ஈஸியா போட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கு ஹிஸ்டாரிக்கலா நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேங்களாங்க. இங்கதாங்க வெள்ளி அதிகமா இருக்குமாங்க. இந்த நாட்டுல என்னவா இருக்கும்? வெள்ளி அதிகமா இருக்கும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 2வது இடம்பெயர்வு அதிகமா இருக்கும். மக்களுடைய இடம்பெயர்வு அதிகமா தான் இருக்கும். 3வது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பசுமை புரட்சியை முதலில் அறிமுகம் செய்த நாடு. அப்பா வந்துச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணுங்க. பசுமை புரட்சியை முதலில் அறிமுகம் செய்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் போடலாம்? மெக்சிகோன்னு போடலாம். அப்ப பாருங்க மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் அப்படின்னு சொன்னா கிளாடியா ஷென்பவும் அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன். சீனாவின் டெகோ புனன் கால்வாய் திட்டம் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? அந்த கால்வாய் திட்டத்தை அப்படியே என்ன பண்றாங்க, இவங்க எடுத்துன்னு செய்ய போறேன்றாங்கப்பா. அங்க தண்ணி கம்மியா இருக்கான். அப்ப கம்மியா இருக்கிற பகுதின்றது கம்போடியாவில் பயன்படுத்தப்படுறாங்க. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. உச்சநீதிமன்ற பாலின உணர்வு மற்றும் உள் புகார்கள் குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? இந்த பாலின உணர்வு மற்றும் உள் புகார்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு யாருடைய தலைமையில்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். தெரியலனா தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஈமா கோலி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் அமைச்சிருக்காங்க. அடுத்து உலகின் மிகப்பெரிய மரபணுவினை கொண்ட இனம் எது? போர்க் பரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம். அடுத்தது
ஆசியாவின் முதன்மையான பாதுகாப்பு உச்சி மாநாடானது 2024ஆம் ஆண்டு ISS ஷாங்க்ரி லா பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? பாதுகாப்பு உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க guys. இது மட்டும் சிங்கப்பூர்ல நடைபெற்றிருக்குன்னு சொல்றாங்க. பின்வருவனவற்றுள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கான விடுப்பு, ராஜினாமா மற்றும் பணி நீக்கம் ஆகியவற்றிற்கான நடைமுறைகளை விவரிக்கின்ற சரத்து விதி. யார் இது கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ, இது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன். ஏன் வச்சிருக்கேன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு, அதையும் சொல்றேன். இந்த இன்டர்னல் பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதான், பட் ஆனா நம்ம நாட்டுக்கு அது 94. பிரின்ஸ்டன் வளைவு எதனுடன் தொடர்புடையது? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க guys. கண்டிப்பா இது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்கு தனிநபர் வருமானத்திற்கும் இடையிலான தொடர்பு, பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் இடையிலான தொடர்பு, ஆயுட்காலத்திற்கும் தனிநபர் வருமானத்துக்கும் இடையிலான தொடர்பு, வருமானத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான தொடர்பு. பிரின்ஸ்டன் விளைவு வளைவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? போன் விளைவு இருக்குல்ல, அது மாதிரி பிரிஸ்டன் வளைவுன்னு சொல்லக்கூடியது. பிரிஸ்டன் வளைவு வந்து ஆயுட்காலத்திற்கும் தனிநபத்திற்கும் இடையான வளைவு தொடர்புன்னு சொல்றாங்க. ஸோ மற்ற மூணுத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம், எழுதி வச்சுக்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கரெக்டா ஆன்சர் பண்ண போகலாம். மற்ற மூணுத்தையும் இந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்றவங்களுக்கு ஒரு 2 ஆர்டின் சிம்பிள் வித் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்றேங்க. சரியா? அடுத்ததுங்க, தென் அமெரிக்காவில் UPI தொழில்நுட்பத்தினை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு. ஆஹா, சவுத் அமெரிக்கால இருக்கிற முதல் நாடு. பெரிய மனசுக்காரங்க அவன், பிடிச்சிட்டு இருக்கும் நேரத்துல பெரிய மனசுக்காரன். அப்ப யாரா இருப்பான்? பெரு என்ற நாடு தான் பண்ணிருக்காங்க. அடுத்தது, விண்வெளியில் ஒட்டுமொத்தமாக 100 நாட்கள் தங்கிய முதல் இந்திய நபர் யாருங்க? கமான் காய்ஸ், 100 நாட்கள் தங்கிட்டாராம். ஹோலக் கோனன்கோ அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில ஒட்டுமொத்தமா 100 நாட்கள் தங்கியிருக்காருன்னு சொல்றாங்கப்பா. அடுத்தது, தீயணைப்பு மீட்பு பணியில் உதவும் வகையிலான முதல் வகை ஆளில்லா விமானத்தை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆக்சுவலா இங்க ரூர்கி, கான்பூர், தார்வாட், டெல்லின்னு கொடுத்திருக்கோம். ஆனா இது எல்லா இடத்துலயுமே என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க, இந்திய தொழில்நுட்ப கழகம், கல்விக் கழகம், இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் கொடுத்திருக்கோம். ஸோ நீங்க என்னன்னா அந்த கழகம்ன்றது கரெக்ட், பட் பிளேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கேன். ஸோ தார்வாட் அப்படின்றவர் தான் என்ன பண்ணாங்க, ஆளில்லா தீயணைப்பு வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்தது, ஏக் பெட் மா கே நாம் பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது? ஏக் பெட் மா கே நாம் இந்திங்க, வேற வழி கிடையாதுங்க. ஏக் பெட் மா கே நாம்னா நம்ம விவேக் ஐயா அது கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காருங்க. நான் கூட அடிக்கடி கிளாஸ்ல ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. காய்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ என்ன பண்ணிடணும், ஒரு மரத்தை நட்டுன்னு சொல்லுவாங்க. ஏக் பெட் மாக்கே நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரம் நடுதல். நீங்க போயிட்டு என்ன சொல்றாதீங்க பசங்க கிட்ட, ஏக் பெட் மாக்கே நாம் சொல்றாதீங்க. சொன்னீங்க நான் யார் பாவன்னு சொல்லிட்டு என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அடுத்தது, கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்ட நாள் எது? இந்த விசா சட்டம் தான் கேட்டிருக்கோம். ஜூன் 24, 1967 தான் பண்ணியிருக்காங்க. 99வது. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 100வது உறுப்பினராக மாறிய நாடு. கண்டிப்பா கேட்பாங்கப்பா. இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ்ன்றது பயங்கர ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சேர்ந்தோடனே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பராகுவே அப்படின்ற நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கு. கமான் காய்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டைம் கொடுக்குறேன். தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? டே நைட்ல வெளியே போவாதரா, கொல்லி காட்டு பிசாசு அங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயம்புத்தி நம்மள என்ன பண்ணாங்க, 90s கிட்ஸ்க்கு மட்டுமே தெரியும். 2K கிட்ஸ் எல்லாம் பயப்பட மாட்டாங்க, அப்படியே ஜாலியா போவாங்க. அப்படியே எங்களுங்க சார் 2K கிட்ஸ் ஏதோ ஒண்ணு. அப்ப என்னன்னு அர்த்தம்? தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்க அமைக்கப்படுதுன்னா கொல்லிமலையில அமைக்கப்படுது. இங்கதான் என்ன இருக்கு, ஆகாய கங்கை அப்படின்றது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நீர்வீழ்ச்சி. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 100க்கு எவ்வளவுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மார்க் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், பாத்துக்கலாம். ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், நான் வச்சுக்கோங்க, லைவ் நீங்க அட்டன் பண்றப்போ 2 விஷயத்த கத்துப்பீங்க. ஒன்னு தெரியாத தெரிஞ்சுப்பீங்க, இன்னொன்னு தெரிஞ்சதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிப்பீங்கன்றத தெளிவா சொல்லிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம் ஸ்பீடா. எத்தனை பேர் எவ்வளவு மார்க் வருதுன்னு பார்த்துட்டு போயிடுறேன். கமெண்ட் ஸ்பீடா.
ஓகேங்க, எப்படியா லைவ் அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்குன்றத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.